எல்லா விதத்திலையும் பிசாசு என்னை தாக்கி கொண்டுதான் இருந்தான், இன்னமும் தாக்கிட்டு தான் இருக்கிறான். அவனுக்கும் எனக்கும் பயங்கர மோதல் தான். ஆனா இந்த ப்ராசஸ் என்ன ஆச்சுன்னா, மை பிரதர் லாஸ்ட் ஹிஸ் லைஃப். அது எனக்கு எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா ஏன் அது அவ்வளோ இள வயசுல சாகணும்னு சொல்லி, எங்க அண்ணன் சாகணும்னு சொல்லி எனக்கும் புரியல. இது வரைக்கும் நானும் கத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், அதுக்கு பதில் வரல. ஆனா எனக்கு பிறந்த உடனே வியாதியால் தாக்கப்பட்ட நான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறேன். ஸோ முதல் பிறந்தவர்களை கர்த்தர் தனியாக நடத்தி கொண்டு வருகிறார், தன்னுடையது. பின்னால் படிப்போம் நம்ம, கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாமே என்னுடையவைகள் என்று கர்த்தரான இஸ்ரேல் கிட்ட சொல்லியிருக்காரு. நம்மகிட்டையும் எல்லாத்தையும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கற்பம் திறந்து பிறக்கிறது ஆண்டோடையது. சரி, எனிவே படிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொண்டு வருகிறார் என்றார்கள். இவருக்கு பயம் வந்துடுச்சு. இப்ப உங்க அண்ணன்கிட்ட போயிட்டு வந்தோம்யா, நீ சொன்ன மாதிரி உங்க அண்ணன் சொன்ன உடனே 400 பேரோட அவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவன் மனசை கர்த்தர் மாத்திட்டாரு. ஆனாலும் தம்பியை பார்க்கறதுக்கு 400 பேரோட வரான். இது இவனுக்கு பயம். அவனும் வளர்ந்து பெரிய ஜாதி தான் மாறி இருக்கான். ஆனா 400 பேரோட வரேன்னு சொன்னோன்னே இவன் பயந்துட்டான். 400 பேரோட என்னை முறியடிச்சிட்டான்னா, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? இந்த பயம் எல்லாருக்கும் வரும். ஸோ நான் ஆக்சுவலி அவங்க தாத்தாவாகிய ஆபிரகாம் 300 சில்லற பேரோட வச்சு சோதம் குமார 5 ராஜாக்களை முறியடிச்சார். படிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தார். எண்ணம் எங்க போகுது? எப்பவுமே அடி வாங்குவேன் அப்படின்ற எண்ணம் தான். ஒரு நாளும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்க ஓட்டாத கர்த்தர் விட மாட்டாரு. அவர் கூட இருந்து நான் உன்னை கொண்டாடுவேன், உன்னை கொடுக்கவும் கூட இருந்து உன்னை பார்த்து கொள்வேன் அப்படி கர்த்தர் சொன்னார். அந்த சமயத்தில் பயந்து அதை எடுக்க மாட்டேன். நான் அதை நம்பல. விசுவாசம் தடுமாறுகிறது. அவனுடைய விசுவாசம் தடுமாறுகிறது. தடுந்த போது பிளான் அகைன், he is a subcontractor. all the time he manipulates. இப்போ என்ன கணக்கு போட்டான்? அவன் ஒரு பகுதியை முழு அடித்தாலும் அந்த பகுதியை விட்டுட்டு அடுத்த பகுதியை எஸ்கேப் பண்ணிக்கலாம். இதான் அவன் கணக்கு. இது நார்மலாக போடுறது. இன்னைக்கு இந்த ட்ரேட் ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னாலும் இது மாதிரி காரியங்கள் உண்டு. இது போனாலும் சரி, நாங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணிக்குவோம். இது எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனால் ஒரு விசுவாசிக்கு வரக்கூடாது. ஸோ அந்த விசுவாசத்தை இழந்து இவன் இந்த மாதிரி செய்ய தொடங்கிட்டான். படிங்க. ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதியை தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். பார்த்தீங்களா, இவங்கிட்ட எவ்வளோ இருக்குது, இவங்கிட்ட இவ்வளோ இருந்தனால ஒரு பகுதியை விட்டு கொடுக்குறேன்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அவனே வாய் தந்து சொல்றான். அவர் சொல்லியிருக்கிறாரு. ப்ராப்ளம் விசுவாசம். இவனுக்கு இருந்த லேக் ஆஃப் ஃபெய்த். அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். 2 பரிவாரங்களும் 2 பெஞ்சாதிகளுக்கும் உடையவனான இருக்கிறான். 2 பரிவாரங்களும் பெருசு, எல்லாம் இருக்குது. நம்மளும் கூட பாட்டு கூட கட்டி பாட்டிட்டாங்க. 2 பரிவாரங்களை எனக்கு தந்தீர்கள்.
சம்டைம்ஸ் இது தவறான அர்த்தத்தை குறிக்கும். ஏன்னா கர்த்தர் ஒரு பொண்டாட்டி தான் புதிய உடன்படிக்கையில சொல்லியிருக்காரு, ஒரு பொண்டாட்டி தான். இவன் 2 பரிவாரத்தை சொல்கிறான், லேயாலோட பரிவாரம், ராகேலோட பரிவாரம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இங்கே போய் கர்த்தர்ட்ட கெஞ்சிறான். இதை அவர்கிட்ட முதல்ல கெஞ்சிட்டு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி ஒரு வேலைக்கு அவனா நினச்சிட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், ஏசாவுக்கு என் விலைக்கு காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீ ஹேஸ் டு கிவ் அ காம்ப்ரமைஸ் வித் பிரதர். காம்ப்ரமைஸ் ஒண்டி பண்ணிட்டு போயிருக்கலாம், அதுதான் பின்னால் செய்தான், அதோடு போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பெரிய அதை இஷ்யூ ஆக்குறான். இப்போ பாட்டிங்க, வெறும் கைமா போனேன், இப்போ 2 பரிவாரங்களே உடையவு நான். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, உங்ககிட்ட குற்ற உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் உனக்கு பயம் கூட வரும். இவதான் பயப்படுறான். ஆனால் கர்த்தர் அப்படி விடுறதுக்கு அவர் வந்து மனுஷன் அல்ல. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. எங்க கொண்டு போயிட்டான், பெரிய கடற்கரை கொண்டு மணல் அன்னைக்கு கொண்டு போனீங்களே, போவேன்னு சொன்னீங்களே, இப்போ வரானே, இப்போ நான் தான் ஊதி கெடுத்துட்டேனா? சும்மா போயிருக்கலாம். நீ பெத்தலுக்கு போகணும்னு சொன்னீங்க, நான் பெத்தலுக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஊதி கெடுத்துட்டேன். ஆனாலும் நியாயமாக தான் செய்தான் அதை. ஏன்னா அண்ணன்கிட்ட ஏமாத்தினதை ஹேஸ் டு செட் ரைட். அதை செட் ரைட் பண்ணுறான். ரெக்டிஃபைஸ் த திங்ஸ். ஆனால் பயம், எனக்கு பயமாக இருக்கு. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து எவ்வளவு கொடுக்குறான். இது பேர் லஞ்சம். இவன் என்ன புத்தி மாறல. இவன் நினைக்கிறான், அவங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணதுக்கு இது கொடுத்தாதான் சரியாகும்னு நினைக்கிறான். அவங்க அண்ணனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா இவன் எப்படி நினைச்சிட்டான், யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே 1:10 அப்படின்ற மாதிரி பிரிக்கிறான். 20 ஆடு 200 ஆடு இருந்துச்சுன்னா 20 ஆட்டு கடை. திஸ் இஸ் த ரேஷியோ, மேல் ஃபீமேல் ரேஷியோ இருக்கணும். எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான், கால்குலேட் பண்ணி. வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உமக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. பார்த்தீங்களா, பயத்தில் என்ன பண்றான், லஞ்சம் கொடுக்குறான். அண்ணனுக்கு லஞ்சம் கொடுக்குறான். இன்றைக்கு இது வரைக்கும் போதும். நம்மக்கிட்ட குற்றம் மனசாட்சியில் குறுகுறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம லஞ்சம் கொடுப்போம், எல்லாமே செய்வோம். பயம். தேவ ஜனங்களே, வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை எப்பவுமே எனக்கு முன்பாக, சங்கீதத்தில் போட்டிருக்கோம், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைக்கப்படாத இருக்கணுமா, கர்த்தரை உங்கள் முன்னால் வைத்துட்டு அவர் சொல்லுகிற வழியில் போங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபித்து கடந்து சொல்வோம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோவோட பிளானிங் அண்ட் பிளாட்டிங், this shows he still doesn't have full confidence in you. அவே தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அது மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே முழு நம்பிக்கையை உமது மேல் வைத்து நாங்கள் உண்மையே சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த இடத்துல யாக்கோபு ஒரு நல்ல மாதிரி அல்ல. எங்களுக்கு மனுஷ பிளீசராகவும் தேவனை நம்பிக்கையை வைக்காமல், அவர் உமது வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷரை பிளீப்படுத்துகிறவனாக ஜீவிச்சான். தேவனாய் கர்த்தாவே, இந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி அவரை மட்டும் பார்த்து அவர் வாழ்க்கையில் எங்களோட இடைப்பட நாங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கோஆப்ரேட் பண்ண கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.